சேனைகளின் கர்த்தாவே. வெளிப்படுத்தி விட்டேன். சேனைகளின், அந்த முதல் லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதிக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி. நான் உங்களுக்கு போன வாரம் நான் எடுக்கும்போது முந்தின வாரம் சொன்னேன், நம்ம ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. வெறும் நியாயாதிபதி அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? உள்ள இருக்கிற இருதயங்களை சோதித்து. உள்ள இருக்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கா தெரியுமா? அடுத்தவங்களுக்கு தெரியுமா? நீதி சொல்ற ஜட்ஜுக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப உள்ளந்தரியங்களை சோதித்து அவர் தீர்ப்பு செய்கிற அவர் ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்க சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்தரியங்களையும் அறிகிற நீதியுள்ள தேவனே. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு சாதாரண தேவன் அல்ல. எல்லாரை போல நம்ம ஆண்டவர் ஏதோ ஒரு கடவுள், அப்படி அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. மற்ற போக நான் விரும்பல. பாருங்க, நம்ம ஆண்டவர் விசேஷித்தவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சீக்கிரமாய் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க சீக்கிரம். நீங்க வாசிங்க, வெளிப்படுத்தல் 22:12 வாசிங்க. அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிற, தாமதமாய் அல்ல, சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. அவர் எப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் பலன் அளிக்கிறாரா? நீங்க அதே நீங்க 11 வாசிங்க. 22:11. ஹலோ, கவனிங்க. இருமா ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமா. இது பாருங்க, நம்ம ஒரு பிள்ளைய கண்டிக்கும் போது நல்லா கவனிங்க, அது யார் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு தவறு செய்யறதை நம்ம பார்த்துட்டா உடனே ஒரு அறிவு கொடுத்து, இனிமேல் இப்படி தவறு செய்யாத சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க, கொஞ்சம் யோசித்து. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? யாரோட பிள்ளையா இருந்தாலும் தவறு செய்ததை நம்மளால என்ன செய்ய முடியாது? பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நீதியுள்ள நியாயாதிபதி அவர், இரக்கத்தின் சிகரம். அவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும். சரிதானா? நீதி உள்ள தீர்ப்பு தானா? அல்லேலூயா. 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 அங்க வேத வசனம் சொல்லுது, அவன் அவன் கிரியைக்கு தக்க பலன். இன்னைக்கு இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறார் நேசிக்கிறான்னு சொன்னா நம்மளை பைத்தியக்காரங்களாய் நினைக்கிறார்கள். அவனவன் செய்யற அக்கிரமம் அநியாயம் பெருகி கொண்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் செய் இஷ்டம் போல. அதான் நேற்று தான் இன்னைக்கு காலையில கூட சொன்னாங்க பாஸ்டர். அதாவது ஆதாம் கிட்ட கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடாத என்று சொன்னார். அவன் போய் அந்த பழத்தை பறிச்சு சாப்பிடுகிறது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தடுத்தாரா? தடுத்தாரா? இல்ல. உனக்குன்னு ஒரு தண்டனை இருக்கு. அல்லேலூயா. தண்டனை நியமித்து இருக்கிறார். அவன் விழுந்து போன சாத்தானுக்கு ஒரு தண்டனையை நியமித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் இன்னும், அநியாயம் செய்கிறவன் இன்னும். இதோ வாசிங்க அந்த வசனத்தை 12. அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தல் 21:3-4 அது அப்புறம் வாசிக்கலாம். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலே அவன் அவனுக்குரிய கிரியைகளின் பலன் அவனவனுக்கு கூடவே கொண்டு வருகிறன்னு சொல்லிட்டு அங்க சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 20:14-15 வாசிங்க. வெளிப்படுத்தல் 20. தள்ளப்பட்டன இரண்டாம் மரணம். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏன் தெரியுமா இந்த வசனத்தை எடுத்தவங்களுக்கு? இதோ அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிறவன் அதுக்குள்ள தண்டனை தான் அது. அல்லேலூயா.
என்ன தண்டனை தெரியுமா? அவர்கள் எங்கே தள்ளப்பட்டார்கள்? அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள். என்ன சிஸ்டர், எங்களுக்கு நாங்க நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்திருக்கோம், இது சொல்றீங்களா? இதுதான் சத்தியம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இதை வெளியே சொல்ல முடியாது. நீங்கள் மனவாட்டியாகிய சபை. அல்லேலூயா. வெளியே சுவிசேஷம் தான் சொல்ல முடியும், ஆனா உள்ளதான் சத்தியத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனவாட்டியை தான் அவர் எடுக்க வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தல் 21:3-4 வாசிங்க. அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவன். அடுத்த வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி அங்க நான் சொன்ன இரண்டாம் மரணம், அவர்கள் அக்கினி கடலிலே, சொல்லுங்க, அக்கினி கடலிலே தள்ள, அது இரண்டாம் மரணம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவை ஒளிந்து போயின என்று விளம்பின. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணம் நம்மை அணுகுவதில்லை. இரண்டாம் மரணத்துக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நீதி உள்ளவன் இன்னும் என்ன செய்? பரிசுத்தம் உள்ளவன் அவன் அவனுக்குரிய கிரியைகளின் பலன் என்னோடு. ஏனென்றால் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இதோ பூமியை நியாயம் தீர்க்க சீக்கிரமாய் வருகிறார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் அது தவறாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஒரு வசனம் வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க பார்க்கலாம். இங்க கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வாசஸ்தலம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். அதான் சொல்லுகிறார், துயரப்படுகிறவர்கள். அடுத்த வசனம் 10 வரை வாசிங்கம்மா. ஹலோ. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப நம்ம கவனிக்கலாம் ஒவ்வொரு ஆவியில் 3வது வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள். இன்னைக்கு ஆவியில எளிமை இருக்கா, பெருமை இருக்கா? அல்லேலூயா. பெருமை யாருக்குரியது? பெருமை சாத்தானுக்குரியது. அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு எத்தனையோ துயரங்கள் வழியா நான் உங்ககிட்ட கேட்டா சொல்லுவீங்க, ஆனா கடந்து இந்த வருஷம் முழுவதும் சிஸ்டர் நான் கடந்து வந்த பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அப்பா பாப்பாப்பா. அல்லேலூயா. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அருமையான சாட்சி சொன்னார்கள். ஒவ்வொரு சகோதரிகளும் அவங்களுடைய உள்ளத்தை கிழித்து கொண்டு, அவருடைய உள்ளத்தை குமரி கொண்டு அவ்வளவாய் கண்ணீரோடு சாட்சி சொன்னார்கள். நான் இவ்வளவாய் நான் கடந்து வந்தேன், என்னுடைய வேதனை இவ்வளவு பெரியது, அவங்களால அழுகையை அடக்க முடியல, கண்ணீர் விட்டு கதறினார்கள். கேட்டா அவ்வளவு துயரம் தான். ஆனா வேத வசனம் சொல்லுது, துயரப்படுகிற நீங்கள், சொல்லுங்க, துயரப்படுகிற நான் காரணம். பரலோக ராஜ்யம் யாருடையது? நம்மளுடைய. அடுத்த வார்த்தை சொல்லப்படுது, இது உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையா இருந்தாலும் கர்த்தர் சொன்னதுனால சொல்லுகிற, சாந்த குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. அதை வாசிங்க பார்க்கலாம். 5வது வசனம். அடுத்தது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். எனக்கு நீதி செய்யறோமா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்ம அப்பா, அவர் நீதி உள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாயல் நமக்குள்ள இருக்கிறோம். அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எதெல்லாம் அநியாயம் தோன்றோ அத்தனை விட்டு விலகி நீதி செய்யும் போது அவருடைய சுபாவம், அவருடைய சாயல், அவருடைய வாசஸ்தலம் அது நமக்குள்ளே வந்து விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இரக்கம் உள்ளவர்கள்
அடுத்தது யார் தேவனை தரிசிப்பார்களா? நம்ம இருதயம் எப்படி இருக்கு? கடந்த ஒரு வருஷ காலமா எப்படி இருந்தது? இன்னைக்கு போகட்டும். இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஆண்டவருடைய இருதயம் சுத்தமா இருக்கு, நானும் சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்ட காரியங்கள்லாம், இந்த சுபாவங்களாம் உங்களுக்குள்ள இனி வரக்கூடிய அந்த வருஷத்துல நீங்கள் கடைபிடிங்க. சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல சண்டை இருந்தா நீங்க அங்க சமாதானம் பண்ணுங்க. அதனால நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நாம் சகிக்க வேண்டியதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை தாங்கி கொண்டு அவர்களுக்கு சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். இன்னைக்கு நீதி நிமித்தம் நமக்கு துன்பம் வந்தா சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. இப்படி நம்ம செய்கிறதினால் நாம் யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? தேவாதி தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக இயேசுதாமே சீக்கிரமாய் வரப்போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும்போது, உங்களை ஒவ்வொருவரும் காணும் போது உங்களை அல்ல, உங்களில் தேவனை காண வேண்டும். அல்லேலூயா. ஐயா, நான் இயேசுவை காண வேண்டும். இயேசு ரெண்டு கொம்பு வச்சுக்கிட்டு வர மாட்டார், உங்களில் இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஒவ்வொருவரும் இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 53 சில வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 53:10 எடுங்க பார்க்கலாம். இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பது உங்களுக்கு புரியும். ஏசாயா 53. கர்த்தரோ, அதான சொன்னேன், அதாவது துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் துன்பத்தை அனுபவித்தார். வேத வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை, வாசிங்கப்பா, தமது சந்ததி உங்களை என்னை கண்டு இருப்பார், கையினால் வாக்கியம், அவர் தமது ஆத்துமத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றி அறிவினார், அநேகரை நீதிமான்களுக்குள்ளாக்கினார். அல்லேலூயா. அவருடைய அக்கிரமங்கள் யாவையும் அவர் சுமந்து கொள்வார். இன்னைக்கு உங்களுடைய அக்கிரமங்களை, என்னுடைய அக்கிரமங்களோ இயேசு சுமந்து கொண்டதினால்தான் நீங்களை நானே இங்க நீதிமான்களை உட்கார்ந்து. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. தூங்குறவங்கள சத்தமா இல்லையா சொல்லுங்க. ரொம்ப விழிப்பா இருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தூக்கம் வரதான் செய்து, உங்களை பார்க்குற தூக்கம் மூஞ்சி அப்படியே கண்ணை இழுக்குது. ஏன்னா நேரம் அப்படிப்பட்ட நேரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்காக அவர் நீதிபரராய் உங்களை என்னை நீதிமானாய் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள பிள்ளையாய் மாற்றும்படிக்குதான் அவர் நியாயம் தீர்ப்பு கொடுக்க, பூமியை நியாயம் தீர்க்க, பூமியில் உள்ள அக்கிரமங்களுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்க இதோ அவர் சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி வருகிறார்? அவர் யாரை போல் வருகிறார்? சில வசனங்களை நீங்கள் வாசிங்கள். நான் குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடித்து விடுவேன். அந்த எரேமியா அவர் எப்படி நியாயம் தீர்க்க வருகிறார்? எரேமியா 11:20 வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே. போதுமா? அவர் எப்படி வருகிறாராம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாயை திறந்து. சேனைகளின் கர்த்தராய் வருகிறார். அல்லேலூயா. அவர் பின்னால ஒரு சேனையே வந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதான் நான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் சாதாரண ஒரு ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. நான் எடுத்துக்காட்டு எவ்வளவோ சொல்ல முடியும், ஆனாலும் எனக்கு இப்ப நேரம் இது இல்லாததுனால நான் விடுகிறேன். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் அவர் சேனைகளின் கர்த்தராய் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவருடைய கிரியை எப்படி இருக்கும் அதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவருடைய கிரியை எப்படி இருக்கும் பாருங்கள். சேனைகளின் கர்த்தரை ஒருத்தன் நிந்திக்கிறான். வாசிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17.
அப்போது தாவீது பார்த்து பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்குவதற்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தியன் ஏமாத்துற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இவன் சொல்றான், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. தாவீது அபிஷேகம், அந்த முழு சேனையோ அந்த ஒரு கோலியாத் மலை போல நின்று கொண்டு தேவனை, சேனைகளின் தேவனை நிந்தித்து கொண்டு இருக்கிறான், தூசித்து கொண்டு இருக்கிறான். ஆனா சேனைகள் எல்லாம் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதன் மத்தியில அபிஷேகத்தை பெற்ற ஒரு சின்ன தாவீது இவன் எம்மாத்திரம் என்று அங்க சொல்லுகிறான். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:7-8, லூக்கா 10:19, இந்த வசனம் சொல்லுகிறது, சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க ஒன்று உங்களை சேத. வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவோ சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவோ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம் வரல. கரங்களை தட்டணும். ஏன் தெரியுமா? வருகிற வருஷத்துல இது ஒண்ணும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சாதாரணவர் அல்ல. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துடைய சகல வல்லமை. 1-2 இல்லைங்க, எப்பேற்பட்டது வரட்டும், வியாதி வரட்டும், பலவீனம் வரட்டும், போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், அத்தனையும் தகர்த்தெறிய கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமாவா? அல்லேலூயா. சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லிட்டு அதோட நிக்கல. நீங்க சங்கீதம் 91:7-8 வாசிங்க. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. 8வது வசனம், உன் கண்களால் மாத்திரம் நீ அவரை பார்த்து, கர்த்தர் இங்க வாக்கு கொடுக்கிறார், நீ உன் கண்களால் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை. நம்ம கொடுத்த வார்த்தையில கடைசியில எனக்கு துன்மார்க்கு நியாயந்திருப்பதை நான் காண்பேனாகன்னு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கண்களுக்கு எதிராக, அல்லேலூயா, துன்மார்க்கும் பலனை கர்த்தர் நமக்கு காண்கிறவராய் இருக்கிறார், காட்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1000 10,000 பேர்கள் உன் பக்கத்தில் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. அல்லேலூயா. சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு படிக்கட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தேன், தின்னார் சொல்ற படிக்கட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்க உட்காந்து கும்பலா பேசிட்டு இருந்தோம். அப்போது என்ன அறியாம நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் எந்திரிச்சு 2வது படியில உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே பக்கத்துல எங்க மாமா பையன் தான். அவன் என்ன பண்ண, அக்காக்கா கொஞ்சம் தள்ளுக்கானா. தள்ளுனா அந்த நண்டு தவுக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது பல்ல காட்டிட்டு இப்படி நிக்குது என் பின்னால. அவன் ஒரேடி அடிச்சு கொண்டான். எந்த 1000 10,000 பேர் வந்தாலும் அந்த பாம்பு வருஷத்துல நம்மளை சேதவே படுத்தாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறார். நம் உயிர் அவருடைய பார்வையில அருமையாய் நம்மளை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். சத்துருக்கள் நினைப்பாங்க, இவங்க விழுந்தாங்க அவ்வளவுதான், இவங்க அழிஞ்சாங்க நினைப்பாங்க. கர்த்தர் ஒருபோதும் சத்துருடைய இஷ்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. 1000 10,000 பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகவே அணுகாது. இவன் தூசிக்கிறான். ஆனா சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை அவன் அறியாமல் போனான். அவன் வாயிலே சொல்லுது. 1 சாமுவேல் நீங்க 17:10 வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தியன், பாருங்க அவன் வாய் சொல்லுகிற சாட்சி. பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான்
இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய சேனையை நிந்தித்தேன் என்று சொன்னான். ஆனா அதே அதிகாரம் நீங்க 45 வாசிங்க, 17:45. அங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு குட்டி தாவீதை கர்த்தர் எழுப்பினார். இவன் கோலியாத் மலை போல நிற்கிறான். சேனைகளின் கர்த்தர் அவருடைய கிரியை எப்படி இருக்கிறது பாருங்க. இவன் மலை போல எவ்வளவோ இருக்கிறான். ஆனா ஒரு சின்ன தாவீது ஒரே ஒரு சின்ன கூழாங்கலை எடுத்துக்கொண்டு அங்கே வந்தான். காரணம், சேனைகளின் கர்த்தர் அங்க இருக்கிறார். அங்கே வந்தான். வந்துட்டு அந்த பெலிஸ்தியன் சொல்றான் பாருங்க. முந்தின 44 வாசிங்க, 17:44. பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றா. கொடுத்தானா? கொடுத்தானா? யாருக்கும் தெரியலையா அந்த ஸ்டோரி? ஒண்ணு ஆமானுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல. காரணம் என்னன்னா, சாத்தான் கெச்சிக்கிற சிங்கம் போல, ஆனால் இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். அவருக்கு எப்படி ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா? சேனைகளின் கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. கரங்களை தட்டியிருக்க வேண்டாமா? கரங்களை தட்டியிருக்க வேண்டாமா? இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இந்த வருஷம் முடிவு மட்டும் இருப்பார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அல்லேலூயா. சேனைகளுடைய கர்த்தர் நாமத்தில் வருகிறார். 50:51 வாசிங்க. 50:51. இவ்விதமாக ஒரே ஒரு கவனினாலும் ஒரே ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை என்ன செஞ்சானா, நீங்க கை தட்டுற தட்டுல அந்த பெலிஸ்தியனை எழும்பவே கூடாது உங்க வாழ்க்கையில. நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சுதா? நீங்க தட்டுற தட்டு கை தட்டுல அந்த பெலிஸ்தியன் இனி உங்க வாழ்க்கையில் எழும்பவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவனை கொன்று போட்டான். எவ்வளவு பெரிய ஆளு. பட்டயத்தை எடுத்த, பட்டயம் இல்ல அவங்கிட்ட. அடுத்த வசனம் வாசிங்களேன். தாவீதின் கையில என்ன இல்ல? பட்டயமே இல்ல. ஆனால் விழுந்தான். இதுதாங்க சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளையாகிய உனக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமாவா? ஆமாவா? அல்லேலூயா. உங்களுக்கு பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், சோர்வுகள், தேவைகள் வரும்போது சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எலியா சொன்னா, சேனைகளின் கர்த்தர் முன் நிக்கிற நான் என்று சொன்னா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினா. அதே தேவன் ஜீவன் உள்ளவரா இன்று நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. 51 வாசிங்கம்மா. ஓடி போய் அவன் பட்டயத்தை எடுத்து அத உரையிலிருந்து உருவி அவனை, யார் பட்டயத்தை வச்சு கொன்னா? யார் பட்டயத்தை வச்சு கொன்னா? பெலிஸ்தியன் பட்டயம் தான். பெலிஸ்தியன் காலையில பட்டயத்தை தீட்டிருப்பான். நல்ல சார்பா தீட்டிருப்பான். ஏன் தெரியுமா? சேனைகளின் கர்த்தருடைய ஆட்களை கொல்ல போறேன்னு தீட்டிருப்பான். அவனுக்கு தெரியுமா இந்த பட்டயம் ஏன் கழுத்தை தான் வெட்டும்னு? தெரியுமா? தெரியுமா? சாத்தானா அப்படிதான். அல்லேலூயா. வந்தான் ஏசுநாதர்கிட்ட வந்துட்டு, உன்னுடைய யோபு ரொம்ப உத்தமமா, அவன் அப்படியா இப்படியான்னு சொன்ன. ஆண்டவர் தொட்டுப்பார், அவன் உத்தமனே. அல்லேலூயா. யார் ஜெயிச்சா? சாத்தானா யோபுவா? யார் ஜெயிச்சா? கர்த்தர் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்தார், இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். வருகிற வருஷத்துல கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். எல்லாரும் லூக்கா 10:19 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். சோதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு.
உண்டு. உலகத்து மனுஷனுக்கு இல்லையா? சொல்லுங்க. அவ எல்லா வீட்லயும் சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவன் பட்டயம் அவன் தலையவே வெட்டும். அல்லேலூயா. உனக்கு விரோதமா 1000 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகவே அணுகாது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர். அவருடைய சிங்காசனத்தை மீகா எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீங்க 1 ராஜாக்கள் 22:19 வாசிங்க. அவருடைய சிங்காசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். வேகமா குறிக்கப்பட்ட நேரத்துல நான் கொடுக்க வேண்டியதா இருக்குது மைக்காகவே வேகமா. அப்பொழுது அவன் சொன்னது, மிகா சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தர் தம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்தில் அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதை கண்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உங்களுக்காக பரம சேனையோடு உள்ள கர்த்தர் உங்க வலது பக்கத்தில் அவர் நிற்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை போராட்டம் வந்தாலும் அத்தனையும் தாண்டி போக கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டவர் பாடுபடுவர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா சேனைகளின் கர்த்தர் இருக்கிறது உண்மைதான். சேனைகளின் கர்த்தருடைய நாமமும் உண்மைதான். அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் இருக்கிறது உண்மைதான். ஆனா அவருடைய நாமத்துக்கு நீங்களும் நானும் கொடுக்கிறது என்ன? அல்லேலூயா. நம்மளை நாமே கொஞ்சம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் சேனைகளின் கர்த்தர். தேவதூதர்கள் அவரை துதிக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கு நீங்களும் நானும் வருகிற வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103 19 20 எடுங்க. சங்கீதம். கர்த்தர் வானங்களில் எங்க சிங்காசனம் ஸ்தாபிக்கிறார்? வாசிங்க, வாசிங்க. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கேட்டு அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை. இன்னைக்கு பணிவிடை செய்து இருக்கிற சேனை யாரு? நீங்களும் நானும் தானே. அப்போ நீங்களும் நானும் கர்த்தரை என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே என்ன செய்யணும்? புரியல, வசனமே புரியல உங்களுக்கு. வசனம் புரிஞ்சுதா? அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 21வது வசனம் வாசிங்க. அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரிங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்குமா அவரை ஸ்தோத்திரிக்கணும்? ஏன் அவரை நான் ஸ்தோத்திரிக்க வேண்டும்? நான் பிழைக்கிறேன், நான் பாடுபடுறேன், நான் சாப்பிடுறேன், நான் வேலை செய்ய, நான் ஏன் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும்? ஒன்னாவது அதே 103 1 2 3 வசனம் வாசிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. 2வது வசனம். ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து போகாத. அடுத்த வார்த்தை. ஹலோ, இந்த வார்த்தைக்கு வாங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் சொல்ல முடியுமா நான் இத்தனை வருஷம் உயிரோட இருப்பேன்னு? எவனாவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? நமக்குள்ள இருக்கிறது என்னது? ஒரு காத்து, ஒரு பலூன். அது எந்த நேரம் வெடிக்கணும் தெரியாது. அல்லேலூயா. ஆகவே அவரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீங்க அடுத்த வசனம் 4வது வசனம் வாசிங்க. உன் பிராணனை எத்தனை முறை சாத்தான் நம்முடைய பிராணனை அழிக்க வந்தான்? எத்தனை நோய்கள் நம் வாழ்க்கையில் வந்ததா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். சின்ன வயசுல இருந்தே நான் எத்தனை முறை மரிச்சா நினைக்கிறேன், எங்கேயோ சென்றிருப்பேனே. எத்தனை முறை என் உயிரை போராட சாத்தான் வந்தான். ஒரே ஒரு சாட்சி சொல்லட்டா உங்களுக்கு? போன வருஷம் 25வது கிறிஸ்துமஸ்க்கு
அவரு எங்க அப்பா நல்ல ஸ்வீட்டு எல்லாம் வாங்கி கொண்டு எங்களுக்கு கொடுத்துட்டு, இந்த பிள்ளை கையில 500 ரூபா கொடுத்தாரு கிறிஸ்மஸ்க்கு. இந்தாம்மா தாத்தா, அவர்கிட்ட ஏன் தாத்தா எனக்கு தாத்தா ஆசீர்வாதம் வாங்கிக்காமா. என்னைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எல்லாம் கொடுத்துட்டு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு பொண்டாட்டியும் புருஷனும் அழகா போய் 2 பேரும் நல்ல போட்டோ எடுத்துட்டு, இதே போன வருஷம் இதே நாள்ல நியூ இயர் அன்னைக்கு அதிகாலையில 5 மணிக்கு செய்தி வருது, உங்க அப்பா இறந்து விட்டார். அல்லேலூயா. எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையம்மா. சத்தியத்தின் தேவன் தந்த ஜீவன் கூட இரவல் ஒரு நாள் அவர் தந்த ஆவியை விட்டு இருக்க வேண்டும். ஆகவே நீ அப்படி போகாதபடிக்கு என் ஆத்துமாவே நீ பரலோக ராஜ்யத்தில் நித்திய நித்திய காலமா இளைப்பாற கர்த்தரை ஸ்தோத்திரி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். உன்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து உன்னை பரலோக ராஜ்யத்தை உன்னை கட்டி வைத்திருக்கிறார். ஆகவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. 5வது வசனம் வாசிங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். 6வது வசனம். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படி உள்ள தெய்வம்? நீதி உள்ள தெய்வம். அதான் நான் சொன்னேன், அவர் நீதி உள்ள தெய்வம். அதுதான் வாக்குத்தத்தம். இந்த மாசம் 1ஆம் தேதி அவர் நீதி செய்கிறவர். நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களா இருக்கணும். இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. பரம சேனையில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். லூக்கா 2:13-14 பரம சேனைகள் எழும்பி அவரை துதிக்கிறார்கள். தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன் ஐயா, நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஐயா, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஐயா என்று ஒரு தீர்மானத்தோட போங்க. நீங்க அப்படி செய்வீர்களானால் ஏசாயா 58:8 வாசிங்க. இதோட நான் முடிக்கிறேன், நேரம் ஆகி கொண்டு போகுது. ஏசாயா 58:8. ஏசாயா 58:8. அப்பொழுது நல்லா கவனிங்க. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்ன. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் நமக்கு விடிய கால வெளுப்பை போல நேரம் கொஞ்சம் விடிஞ்சா அடுத்த வருஷத்துக்குள்ள கடந்து சொல்லுவோம். இந்த கடைசி நிமிஷ நேரத்திலே கர்த்தரை நம் துதியோடு சொல்லுவோமா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் துதிக்கப்பட பாத்திர தேவ தூதர்கள் அவர் துதிக்க. வாசித்து பாருங்க, சங்கீதம் 148 149 அதிகாரம் ஃபுல்லா வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவரை துதியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள். அல்லேலூயா. 149:1 போடுமா? சங்கீதம் 149:1. அல்லேலூயா. கர்த்தர்கள் புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்கள் உங்க சபையிலே அவருடைய துதி விளங்குதா? இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட அவருடைய ரத்தத்தை உட்கொள்ளுகிற மகிமை உள்ள ஒரு சபையாய் நாம் இருக்கிறோம். கர்த்தரை துதிப்போமா? நம்ம எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது இந்த 2024 எங்கெல்லாம் உங்களுக்கு நீதி இல்லையோ, ஆண்டவரே இந்த 2025 நான் நீதியின்படி உண்மையின்படி நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லிக்க, நீதிக்கு ஆப்போசிட் என்னது? அநியாயம். நம்ம வாழ்க்கையில் அநியாயம் அக்கிரமம் இந்த பழைய வருஷத்தோடு போயிட்டோம். ஃப்ராடு, பித்தலாட்டம், ஏமாத்து வேலை, ஆமென், போய் சொல்கிறது. பொழுது விடியும் முன்ன யாக்கோப் என்ன செஞ்சார்? அந்த பொழுது விடியும் முன்ன ஒத்துக்கிட்டார். ஆமென். தோத்திரம். நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டானவர்களா? நான் சொல்லுவேன், என்கிட்ட கூட குறைகள் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வெளிச்சத்தில் பார்த்தா நான் நிற்கணும்னா கிருபை. ஆமென். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த 12 மாதமும் ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம பெர்ஃபெக்டாக செயல்பட்டுருக்க மாட்டோம். அதுக்கு தான் கர்த்தர் நீதி. அந்த நீதி உள்ள தெய்வத்துக்கு முன்பாக நீதி இல்லைன்னா நிற்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது இந்த 2025 நம்ம போகும்போது நீதியோடு போகணும். ஆமென். நீதி உள்ள தேவன் நீதி செய்வார், சீக்கிரத்தில் செய்வார். ஆமென்.
அதனால தான் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினேன். கர்த்தர் வார்த்தை கொடுத்த மகளையும் இன்னும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இருந்தாலும் என்னுடைய உள்ளத்திலும் ஒரு சில வார்த்தைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க ஒரு சில வார்த்தைகள் என் உள்ளத்தில் ஆவியில் ஓடிக்கிட்டு இருந்தது. அதையும் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை அப்படியே எழுப்பி விட்டு நியூ இயருக்கு நேராக நல்லா ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது, உம்முன்னு இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும், நல்லா துதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சரி, பிரசங்கம் எத்தனை பேர் நல்லா கேட்டுட்டு தான் இருந்தோம். அதனால ஆண்டவர் ஒரு என்ன செய்தார், என் உள்ளத்தில் இருக்கிறத சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஏசாயா புஸ்தகம் 61:7 ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும், நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும். ஆமென். ஏசாயா 54:4 சொல்லுகிறது, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆமா, யோவேல் 2:26 சொல்லுகிறது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த 2024 கர்த்தரை நோக்கி பார்த்த இந்த முகங்கள், உங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த இந்த முகங்கள் ஒன்றும் 2025 வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்க முகம் என்ன செய்யாது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறான்னு பார்க்கிறோம். அதனால தைரியமா இருங்க. 2025 நீங்க எந்த காரியத்திலும் வெட்கப்பட மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியே வெட்கப்பட்டா கூட ரெண்டத்தனையான பலன் உங்களுக்கு வரும், நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும்னு சொல்ல. புரியுதுங்களா? வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் அதை செய்வேன்னு சொல்லிக்கணும். வாழ்க்கையில் எங்கெங்கே இருக்குமோ எனக்கு தெரியாது. நான் கர்த்தருக்கு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன்னு பாய்க்கிறேன். ஆமாம், ஆண்டவருடைய சனம் ஒருபோதும் நான் கர்த்தருடைய சனம் வெட்கப்படாது. கர்த்தருடைய சனம் வெட்கப்பட்டுச்சுன்னா கர்த்தர் வெட்கப்பட்ட மாதிரி தான். ஆமென். அல்லேலூயா. தேவ சனமாக மாறிடணும், கர்த்தருடைய சனமாக மாறிடணும். மாறிட்டோம்னா நம்ம வெட்கப்படவே மாட்டோம். எந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெட்கப்படவே மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே தைரியமா இருங்க. நீங்க 2020 எந்த காரியத்திலும் நீங்க வெட்கப்பட மாட்டீர்கள், நீங்க துக்கப்பட மாட்டீர்கள், நீங்க வேதனைப்பட மாட்டீர்கள். கர்த்தர் என்ன செய்வார் என்றால் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 45:8, நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், அந்த வசனத்தை போடுமா, எனக்கு கூட அதை பாதி நின்று கிடக்கு. நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலுமா. 45:8 அது அந்த வசனம். அது வசனம் என்ன? 17 போடுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை சொல்லி போல, இஸ்ரவேலே கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். அல்லேலூயா.
நன்றி நிறைந்த உள்ளத்தோட சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் புதிய நாளைக்கான கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும் என்று சொல்லி கேட்போமா? இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால்
இந்த புதிய வருடத்துக்குள்ள கர்த்தர் கூட்டி கொண்டு சேர்த்த கிருபையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க, உற்சாகமா இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மட்டும் கர்த்தர் நம்மளை காத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இனிமேலும் யெகோவா ஈரே எங்களை காப்பீர் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. 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 இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையின் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின்
எல்லாரும் அப்படியே ஒரு விசை முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி பார்ப்போமா. அப்பா அம்மை நோக்கி பார்க்க ராஜா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை தகப்பனே. என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அப்பா. என்னை பாதுகாத்து வந்தவர் நீர் அல்லவா, என்னை சுமந்தவர் நீர் அல்லவா, என்னை தப்புவித்தவர் நீர் அல்லவா. அல்லேலூயா ஷரபலதரி கரபா. நம்ம எல்லோரும் அப்படியே ஒருமனப்பட்டவர்களை தேவனை நோக்கி பார்ப்போமா. ஒன்றுபட்ட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஆவியானவர் எம்மை நோக்கி பார்க்க ராஜா. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ராஜா. ஆவியிலே ஏகமாய் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. ஆமென் 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 ஆமென். புதிய கிருபை, புதிய மன்னா, புதிய கிருபையினால் எங்களை நடத்துங்க ராஜா. உம்மை நோக்கி பார்க்க ராஜா. புதிய அந்நிய பாஷைகளை எங்க நாவுகளில வைங்க ராஜா. ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்க ராஜா. ஏகமாய் துதிக்கிற ராஜா. அல்லேலூயா ஷரபலதரி கரபரபா. கடந்த நாட்களில கண்மணி போல பாதுகாத்திரே. உம்முடைய கிருபை எண்ணி நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரை உம்மை நோக்கி பார்க்க ராஜா. வற்றாத ஜீவன் நதியா எங்கள் வாழ்வில் இருந்தவரை உம்மை நோக்கி பார்க்க ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி நன்றி நிறைந்த உள்ளத்தோட பார்க்க ராஜா. அல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அன்று பெந்தேகோஸ்தே நாளில ஊற்றின அதே வல்லமை இயேசுவே எங்கள் சபை மத்தியிலே என்று பலமாய் ஊற்றுவீராக ராஜா. எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியணும் ராஜா. மார்த்தாளை போல அல்ல தகப்பனே, மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டவளாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா. உம் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆவியானவர் தாமே என்னை வணைந்து கொள்வீராக ராஜா. என் பாத்திரம் உமக்கே வெறுமையான பாத்திரம் அப்பா. நான் உடைந்த பாத்திரம் அப்பா. நான் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் ராஜா. நான் தாழ்மை உள்ளவள் தகப்பனே. தாழ்மையிலிருந்து எங்களை உயர்த்தினவர் எம்மை நோக்கி பார்க்க ராஜா. ஷரபலதரி கரபரபா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்த தேவனை நோக்கி பார்ப்போமா. அந்நிய பாஷைகளை பேசுங்க அப்பா. புதிய புதிய பாஷைகளை கொடுத்து நடத்துங்க ராஜா. ஆவியின் ஆழமான மண்டலங்களுக்கு எங்களை எடுத்து செல்லுங்கப்பா. மோசையோடு கூட முகமுகமாய் பேசின தேவ என்னோடு கூட இன்று முகமுகமாய் பேசுங்க ராஜா. உஷரபலதரி கலபரபா. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உலகத்தில் இருக்கிறவரிலும் முன்னில் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா. உஷரபலதரி கபரபரபா. கட்டுகள் உடைக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு வெற்றி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அடையாளம் உண்டாகட்டும். இயேசுவே நோக்கி பார்க்க ராஜா. ஒரு வழியாய் அடுத்த 7 கதவை தேவன் நமக்காய் திறப்பா. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இயேசுவே நோக்கி பார்க்க ராஜா. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்றவரே. பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஆவியானவர் நீர் அல்லவா. உஷரபலதரி கரபரபரபா. அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இந்த நேரத்தில் பலமாய் இறங்கட்டும் அப்பா. என் பாத்திரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்க ராஜா. ஆவியில் அனலாய், ஆவியில் அனலாய் என் பாத்திரம் நிரம்பி வழிய விட்டு ராஜா. குளிரமின்றி அனலமின்றி அல்ல தகப்பனே. உலகத்திற்காய் அல்ல தகப்பனே. இம்மைக்காய் அல்ல தகப்பனே. நான் மறுமைக்காய் வர வேண்டும் ராஜா. ஆயத்தமாக்கப்பட்ட நல்ல மணவாட்டி போல மாற வேண்டும் தகப்பனே. உமக்கு உகந்த தூய பலியாய் மாற வேண்டும் ராஜா. என்னை ஒப்பு கொடுக்க ராஜா. என் பாத்திரத்தை மாத்துங்கப்பா. வெறுமையான பாத்திரம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுங்கப்பா. புதிய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டாம்ப்பா. இயேசுவின் நாமத்தை கொண்டு அற்புதங்களை செய்ய வேண்டுமாப்பா. இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டுமாப்பா. ஒரு பலத்த அபிஷேகத்தை ஊற்றுங்க தகப்பனே. எங்கள் தேசத்துல நாங்கள் எழுப்புதலை காண வேண்டுமாப்பா. எங்க உள்ளத்தை பாரப்படுத்துங்க தகப்பனே. ஆத்ம பாரத்தினால நிரப்புங்க ராஜா. எங்களை பாதுகாத்த தெய்வம் நீரப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற ஷரபலதரி கலபரபரபா. அபிஷேகம் அபிஷேகம் பலமா இறங்கட்ட அக்கினி அபிஷேகம். உஷரபலதரி கரபரபரபரபரபரபா. கர்ச்சிக்கிற சிங்கம் போன்றவர் ஆவியானவர். ஒருவனும் அவரை எதிர்க்க கூடாது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லையப்பா. நீர் ஒருவரே பெரிய தேவன். நீர் ஒருவரே மெய்யான தேவன் அப்பா. பலத்த அபிஷேகத்தை உடையவர் அப்பா. உஷரபலதரி கரபரபா.
உரபலதரி கரபரப எங்க வாழ்க்கையில ஒளி விளக்காய் வந்தவரே, இருளிலும் சேற்றிலும் கிடந்த எங்களை தெரிந்தெடுத்தவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்தெடுத்தவரே, உமக்காய் பிரித்தெடுத்தினே, உம் சித்தம் நிறைவேற்ற வைத்த ஆவியானவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோட பார்க்க ராஜா. உஷரபலதரி கரபரபா நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை கொடுங்க ராஜா. இந்த புதிய ஆண்டல் அப்பா இன்னும் பெரிய பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்துல நாங்கள் செய்ய வேண்டும் ராஜா. புதிய ஆண்டல் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. விசுவாசத்தோட சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா, என்னை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேனப்பா. உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் அப்பா. எனக்காய் குறித்ததை நிறைவேற்ற வல்லவரப்பா நீ. உஷரபலதரி கரபரபா உரபலதரி கரபரபா. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இயேசுவே
கிருப 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 கிருப. நன்றி என்று சொல்லுகிற ராஜா. தாயை போல தேற்றின தேவன் நீர்தான் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற ராஜா. அல்லேலூயா. உஷரபலதரி கரபா. கண்மணி போல கடந்த ஆண்டு முழுவதுமாய் பாதுகாத்திரே. நன்றி 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 நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காய் நன்றி ராஜா. உஷரபலதரி கரபரபரபா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை கனப்படுத்துகிறோம் இயேசுவே. இறங்கி வாரு ராஜா. அல்லேலூயா. உஷரபலதரி கரபரபா. நோக்கி பார்க்க ராஜா. தேவ பிரசன்னமோ தேவ மகிமை எங்களை நிரப்பட்டோப்பா. என் உள்ளத்துல பேசுங்க ஆவியானவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோட பார்க்க ராஜா. அல்லேலூயா. நம்ம எல்லோரும் அப்படியே ஒரு விசையா எழுந்து நின்று தகப்பனே உம்மை நோக்கி பார்க்க ராஜா. நீர் என்னோடு இருக்கும்போது தடைகளை தாண்டுவேன் ராஜா. மதிலை தாண்டுவேன் ராஜா. பள்ளத்தாக்குகளை கடந்து செல்வேன் அப்பா. பெரியவர் எனக்குள்ளே. உம்மை நோக்கி பார்க்க ராஜா. அல்லேலூயா. உஷரபலதரி கரபலபா. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதென்ன. இயேசு என்னோடு கூட உண்டு. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இயேசு என்னோடு இருக்கும்போது நான் தோற்று போவதில்லை. எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பேன். எடுத்த காரியத்துல வெற்றி பெறுவேன். இயேசு என்னோடு இருக்கும்போது
உரபலதரி கலபஷரபரபரபரபா. புதிய ஆண்டல இயேசுவின் நாமத்தினால ஒரு அடையாளத்தை நான் காண்பிப்பேன். இயேசுவின் நாமத்தினால நான் அற்புதம் செய்வேன். இயேசுவின் நாமத்தினால நான் தீர்க்கதரிசனம் உரைப்பேன். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுப்பேன். என் மகிமையின் தேவனை நான் காண்பேன். உஷரபலதரி கலபரபா. ஆவியானவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோட பார்க்க ராஜா, உம்மை கிருபை நிறைந்த உள்ளத்தோட பார்க்க ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்க ராஜா. தேவ பிரசன்னத்தோடு எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற ஆவியானவரே, பரலோக தூதரை போல உம்மை ஆராதிக்க கிருபை கொடுங்கப்பா. உஷகபலதரி கபபா. தேவ மகிமை என்னில காணட்டும் ராஜா. என்னை காண்போர் தேவனை என்னில் காண வேண்டுமாப்பா. உம்முடைய சாயல் என்னில் நிழலிட வேண்டும். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்க ராஜா. ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நோக்கி பார்க்க ராஜா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியை உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோட பார்க்க ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒரு 2 கரங்களை தேவனராக உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்வோமா? நன்றி இயேசுவே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோட பார்க்க ராஜா. ஹல்லேலூயா. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய உணர்ந்து பாடுவோமா? தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே, தூய
நன்றி தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை ஏறெடுத்த சகல துதி கன மகிமை பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, இந்த ஆமென். ஆண்டுக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எந்த பக்கமும் என்னை விடலை. வேற ஒரு வசனத்துக்கு நேராகவே கர்த்தர் என்னை நடத்தலை. ஆண்டவர் நீதிமொழி புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை அது ஆண்டு வாக்கு தத்தமாக கொடு, நான் அப்படியே செய்வேன் என்று சொன்னார். ஆமென். அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம், பாரு. அல்லேலூயா. 2025வது ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு. உங்களுக்கு வெற்றியும் ஜெயமும் கொடுக்கிற வருஷம் 2025வது வருஷம். கர்த்தர் சொன்ன வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை செலுத்துற, ஆண்டவருக்கே மகிமை செலுத்துன்னு பாய்க்கிறோம். அப்படின்னா பாருங்க, வெற்றி குதிரையினால் அல்ல, வெற்றி குதிரையினால் அல்ல, நம்முடைய திறமை முயற்சி அதனால் அல்ல, வெற்றி தேவனாலே, கர்த்தராலே. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 1 நாளாகும் 29:11 சொல்லுகிறது, அதில் சொல்லப்பட்டிருக்க ஜெயம் வெற்றி கர்த்தருடையதான். 1 நாளாகமோ 29:11 படிச்சு பாருங்க. வெற்றி யாருடையது? கர்த்தருடையது. வெற்றி யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த உலகத்துல நம்ம கொண்டு வந்தது ஒண்ணு இல்லை, கொண்டு போக போறது ஒண்ணு இல்லை. ஆமென். அதனால நான் செய்தேன்னு சொல்லிட முடியாது. இது என்னால் வந்தது. நீ என்னத்தை கொண்டு வந்தா? நான் செஞ்சேன், நான் வாங்கின இடம், நான் கட்டினேன், நான் பண்ணினேன்னு சொல்லாத. ஆமென். இந்த மனைவியா, கணவனா, பிள்ளையா, சொத்தா, ஆஸ்தியா, பணமா, இது என்னால் வந்ததல்ல, என் தேவனால் எனக்கு வந்தது. அப்படிதானே? நம்ம எதை கொண்டு வந்தோம்? நான் இதை செஞ்சிட்டேன், ஏன் என்னால செஞ்சிட்டேன்னு என்ன சொல்ல முடியும்? நீ கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறது ஒண்ணு இல்லையே. நீ என்ன செஞ்சிருவ அப்படி? ஆமென். எதுவுமே இல்லை, பலமும் அல்ல அல்ல, கர்த்தரே, கர்த்தரே. ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே. ரோமர் 9:16. நம்மால் அல்ல, என்னால் அல்ல. ஆமென். நான் அல்ல. அப்ப குதிரைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. குதிரையினால் அல்ல, என்னால் அல்ல. இந்த வெற்றி, இந்த உயர்வு, இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம் இது குதிரையாகிய என்னால் அல்ல, ஆயத்தமாக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஆமென். இதனுடைய சத்தியத்தை வாரம் நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை. அப்ப என்னால் அல்ல, எந்த தகுதி எனக்கு கிடையாது. எங்கள் தகுதி எல்லாம் யாரால் உண்டாயிருக்கிறது? கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. ஆமென். இதை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி ஒரு நீங்கள் சொல்வீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை இல்லை, சாத்தானுடைய பிள்ளைகள். ஆமென். நான் அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னா இது என்னால் அல்ல, என் தேவனால். ஆமென். சோத்திரம். அப்போ இந்த இடத்துல பாருங்க, குதிரையோ யுத்த நாளுக்கு, ஆனா ஜெயமோ, ஜெயம் குதிரையால் வரும்னே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். அல்லேலூயா. உங்களுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களா. சங்கீதம் 127:1 பாருங்க. அதாவது கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. பிரயாசம் என்னது? விருதா என்று பார்க்கிறோம். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்களா, லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல 1 முதல் 5 வரை படிச்சு பாருங்க. பேதுரு மீன் பிடிக்கிறதுல கில்லாடி. ஆமென். மீன் பிடிக்கிறதுல யாரு? கில்லாடி. அவன் அவ்வளவு மீன் பிடிக்கிறதுல வல்லவன். ஆனா முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவர் கேட்காரு, ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படலை. அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நீ போடுப்பா வலையன்னு சொல்றார். போட்ட பிற்பாடு அவன் படகு நிரம்பிச்சு. ஆமென்.
தோத்திரம். அடுத்தவங்க படமும் என்ன செஞ்சது? நிரம்பிட்டின் பாய்க்கிறோம். நம்மால் அல்ல. ஆமென். நம்ம ஒரு வேலையை செய்கிறோம், ஒரு தொழிலை செய்கிறோம், அதில் ஆசீர்வாதத்தை கொடுப்பது கர்த்தர். யாரு? கர்த்தர். அதை புரிஞ்சுக்காங்க, அதை புரிஞ்சுக்காங்க. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற தேவன் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்னும் கூட ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆதியாம் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் 41, 42 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, லாபான் யாக்கோப்பு, அந்த வசனத்தை வாசிக்கீங்களா? இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன், 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திக்காக வேலை 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினி. எத்தனை முறை மாத்தினா? 10 முறை. 10 முறை மாத்தினா. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் பய பக்திக்குரியோரும் ஆ, என்னோடு இராமல் போனார். ஆ. நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். அல்லேலூயா. என்னை எப்படி அனுப்பியிருப்பீரு? வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். ஆ, தேவன் என் சிறுமையையும் ஆ, என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து ஆ. நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்ப நம்ம என்னதான் பிரயாசப்பட்டு வந்தாலும் எதுலையாவது நம்ம ஏமாந்துரும். லாபான் யாக்கோப்பை ஏமாத்துறான். நீ எவ்வளவு பிளான் பண்ணி செஞ்சாலும் சாத்தான் உன்னை ஏமாத்திடுவான். ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால சாத்தானால ஏமாத்த முடியல. ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப யாக்கோபு சொல்லுவானா, இவ்வளவு இருபெரும் பரிவாரம் வந்துச்சு இல்லையா, இது என்னால் சொல்லுவானா? ஏன் சொல்ல? அவன் என்ன சொல்றான்? என்னை வெறுமையா, ஆமா நான் எப்படி வந்தேனோ அப்படியே போயிருவேன். யாரு? புரியுதா? அதாவது என்ன சொன்னா, வெறுமையா நம்மளை அனுப்பியிருப்பான்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர், அவருக்கு நன்மை, நமக்கு கர்த்தர் நன்மை செய்வாராக. தேவன் பெரியவர், நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார். அப்போ நம்மால் எதுவும் ஆகுவது இல்லை, குதிரையினால் அல்ல அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு விளக்கத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாம் புஸ்தகம் 26வது அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது போல ஈசாக்கு நாட்களில் என்ன வந்தது? ஒரு பஞ்சம் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ ஈசாக்கு பார்க்கறான், ஐயையோ பஞ்சம் வந்துட்டு இனி நம்ம தொழில் செய்ய முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, நம்ம வேறொரு இடம் போயிடலான்னு அங்கிருந்து போக பார்க்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இங்க இரு, இங்க மழை இல்லைன்னு சொல்லிட்டு நினைச்சிடாதா, போகாதா, இங்கேயே இரு, நான் உன் கூட இருந்து உன்னை நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பண்ணார். அவன் அப்படியே இருந்தான் பாய்க்கிறோம். ஆண்டவர் சொன்னபடியே அவன் விதைச்சான், 100 மடங்கு பலன் எடுத்தான். அமேன். என்னது? பஞ்ச காலத்தில். அமேன். தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஒண்ணு கூட பாலா போகல, அது அப்படியே அது கிடைச்சது என்று நம்ம பார்க்கின்றோம். அதனால ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எதுனாலும் நீங்க நம்மால் அல்ல, என் தேவனால். ஆமென். யாரால? என் தேவனால். ஆமென். அதைத்தான் உங்களுக்கு அழுத்தி நான் சொல்லுகிறேன் என்று நான் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு எப்போது என்ன உண்டு? வெற்றி உண்டு. நீங்க என்னாகும் புஸ்தகம் 23:21 நீங்க பார்த்தீங்கன்னா, வெற்றி கொடுக்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். வெற்றி அவர்களுக்குள்ள, தேவனின் வெற்றி அவர்களுக்குள்ள இருக்கிறார் தான். அதுல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஆமா, அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம்
அவர்களுக்குள் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, வெற்றி கொடுக்கிற தேவன் அவர்களோடு கூட இருந்தார். ஆமென். தேவனின் வெற்றி அவர்களுக்குள் இருந்தது. அப்படின்னா என்ன செய்யணும்னா, குதிரைக்குள்ள கர்த்தர் இருக்கணும். குதிரையாகி நமக்குள்ள யார் இருக்கணும்? வெற்றி கொடுக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கணும். ஆமென். என்னால் எதுவும் முடியாது. ஆமென். தோத்திரம். அதான் சொன்னேன், நம்ம கொண்டு வந்தது ஒண்ணல்ல, கொண்டு போக போறது ஒண்ணல்ல. இது என்னால் வந்ததுன்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. உரிமை இருக்கா? நிரந்தரமா அந்த பூமியில இருக்க முடியுமா? எதை நம்ம கொண்டு வந்தோம்? நீ போகும்போது எதை கொண்டு போறா? சொல்லுங்க பார்க்கலாம். எதையுமே நம்ம கொண்டு போக போறது இல்லை. அப்ப இது நான் கட்டின, நான் செய்த அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். இது எல்லாம் என் தேவனால் எனக்கு என்ன செஞ்சது? வந்தது. அப்போ ஒரு காரியத்தை இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நமக்கு வெற்றி கொடுக்கிற கர்த்தர் எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளே. ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அப்படித்தானே பாடி இருக்கிறாரு. ஆமென். ஆமென். வெற்றி கொடுக்கிற கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். வெளியே அங்க இல்ல, எனக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே அவர் இருக்கணும். வெற்றி கொடுக்கிற கர்த்தர் நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்கும் பொழுதுதான் வெற்றி நமக்கு. ஆமென். ஒன்னு உங்களுக்கு சொல்றேன், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். தோல்வி அடைகிறவன் எல்லாவற்றையும் இழந்து போவான். தோல்வி அடைஞ்சா என்னது? இழப்பு. வெற்றி பெற்றால் லாபம். ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த ஆண்டு நீ ஜெயிப்பாய், நீ வெற்றி பெறுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். அப்படி என்ன? வெற்றி என்பது நமக்கு லாபம். ஆமென். தோத்திரம். எதையும் நம்ம இழக்க மாட்டோம். ஆமென். நம்ம எதையும் என்ன செய்ய மாட்டோம். 2025 வருஷத்துல நீ எதையும் இழக்க மாட்டாய். ஆமென். ஏன்னா வெற்றி நீ சுதந்தரித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீ சுதந்தரித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீதிமொழி 21:31 சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. குதிரையோ இத்தனை நாளுக்கு. அப்ப இத்தனை நாள் ஒண்ணு இருக்குது. குதிரையோ இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா. எரேமியா 15:20 சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகம் 15:20 போடுங்க பார்க்கலாம். சொல்லுகிறது பாருங்க. என்ன சொல்லுது? உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமா என்ன பண்ணுவார்கள்? யுத்தம் பண்ணுவார்கள். உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். நீ அவர்களை மேற்கொள்வாய். கைகளை ஊத்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா யுத்தம் பண்ணுவார்கள். நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்க, சண்டைக்கு வருவான். ஆனா சண்டையில நீ ஜெயிப்பான்னு கர்த்தர் சொல்றார். அவன் ஜெயிக்க மாட்டான், நீ ஜெயிப்பா. ஆமென். யோவான் 16:33 சொல்கிறது. உலகத்துல போராட்டம், பிரச்சனை, உலகத்துல என்ன இது இருக்கு? சண்டை, யுத்தம் எல்லாம் இருக்குன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அப்ப எல்லாம் வரும், ஆனா நீ ஜெயிப்பாய். நீ தோற்பது இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ உனக்காக ஆமே சோத்திரம். குதிரை யுத்தம் பண்ணாது, ஆனா குதிரை யுத்தம் பண்ணி ஜெயம் வராது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். உனக்காக யார் யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சத்துருவோடு, எதிரியோடு, பகைஞனோடு, உன் விரோதியோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீ அவன்கிட்ட யுத்தம் பண்ணி அவனை மேற்கொள்ள முடியாது. ஆமென். சாத்தான் கூட யுத்தம் பண்ணி நீ ஜெயிக்க முடியாது. சாத்தான் அவனுக்குள்ள போயிடுவான், அந்த மனுஷனுக்குள்ள போயிடுவான். ஆனா உனக்குள்ள அவனை, சாத்தானிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கிறோம். கர்த்தர் அவனோட யுத்தம் பண்ணி அவனுக்கு தோல்வி, உனக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென்.
அல்லேலூயா. அப்ப ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கணும். ஆமென். சோத்திரம். இந்த ஆலயம் பரிசுத்தமானது. ஆமென். நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் எங்க இருக்கணும்? நமக்குள்ள இருக்கணும், எனக்குள்ளே. ஆமென். கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்படியே கைகளை ஊத்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் இருக்கா? ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். சோத்திரம். அங்க இங்கெல்லாம் கிடையாது, எனக்குள்ளே அவர் இருக்கின்றார். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உன்னுடையது. ஆமென். அல்லேலூயா. அதான் யாத்திராம் புஸ்தகம் 14:14 போடுமா. யாத்திராம் புஸ்தகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 14:14 பாருங்க, அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாத்திராம் புஸ்தகம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன செய்வீங்க? ஆமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குதிரை குதிரை சண்டை போடுமா? போடாதுல்ல. நீங்க படைக்கு போட்ட குதிரை எதுக்கு பயன்படுத்துவாங்க? அந்த இடத்துக்கு போறதுக்கு. சண்டை போடுறது ஆள் தான் சண்டை போடுவாங்க. அப்ப குதிரையினால் அல்ல, அதான் சொல்லப்பட்டிருக்காது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார் என்று பார்க்கிறோம். நீங்க பாருங்க, ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2 நாளாம் புஸ்தகத்துல நீங்க 20வது அதிகாரத்துல 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமா வந்திருக்காங்க. நல்ல கவனிங்க. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா 3 ராஜாக்கள் வந்து ஏராளம் பேர். ஆனா யோசபாத் அந்த படையை பார்த்து பயந்துட்டான். பயந்து கர்த்தட்ட வந்தான் என்று பார்க்கிறோம். நிறைய வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஆனா ஷார்ட்டா சில வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 2 நாளாகும் 20:15 வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல 15வது வசனம் வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அப்படின்னா 2025வது வருடத்துல வருகிற சாத்தானோட வருகிற யுத்தம் அது உன்னுடையதல்ல, நீ ஆராதிக்கிற உன் தேவனுடையது. உனக்கு வர்ற யுத்தம் வரும், அத்தனை யுத்தத்திலே கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். 17 வசனம் போடுங்க. 17 வசனம் போடுங்க. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யுத்தத்துக்கு நீங்க அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா 2 நாளும் 20வது அதிகாரத்துல 22, 23, 24 இந்த வசனத்தெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு அவன் ஆயுத மனிதர்களை அனுப்பல, குதிரையை அனுப்பல, எதையும் அனுப்பலன்னு பார்க்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனம் போடுமா. 22வது வசனம் 20, 22 பாருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. இப்போ யோசபாத்து அவன் குறிப்புகள் அப்படியே நிக்குது, சும்மா நிக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா 3 ராஜாக்கும், இவன் அவனுக்கு விரோதமா, இவன் அவனை வெட்டி, இவன் அவனை வெட்டினா, வெட்டி சாயும் போது இவனுக்கு வந்தான், 3 பேரும் வெட்டிட்டு செத்துட்டான். அல்லேலூயா. என்ன செஞ்சிட்டான? அடுத்த வசனம் படும். அடுத்த வசனம் 23. எப்படி எனில் அம்மோன் புத்திரர் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். 24வது வசனம். அடுத்த யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாமடையில வந்து அந்த ஏராளமாக கூட்டம் இருக்கும் என்னது திக்கை நோக்கிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பல. இந்த 3 கூட்டமும் ஒருத்தனோட மாத்தி மாத்தி வெட்டிட்டு செத்துட்டான். கைகள் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. யார் யுத்தம் பண்ணது? கர்த்தர். ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தர் உன் விரோதி மேல், உன் எதிரி மேல், சாத்தான் மேல் கர்த்தர், சாத்தானுக்கு தோல்வி, உனக்கு வெற்றி. நீ யுத்தம் பண்ண மாட்டாய். ஆமென். நீ சண்டை போட மாட்டாய். யாருக்கிட்ட என்ன செய்ய வேண்டாம், உனக்காக கர்த்தர் சண்டை போடுவார். ஆமென். அப்படிதான் சொல்லுவோம். கர்த்தர் தான் அவனுக்காக என்ன செஞ்சாரு, சண்டை போட்டார் என்று நான் பார்க்கிறோம். கர்த்தர் தான் அவனுக்கு விரோதமாய் சண்டை போட்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல மோசே அந்த சொல்றான், அந்த அவனுக்கு சொல்லுவான, வா ஓடுங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அப்படி சொல்றானே இல்லையா? எகிப்தியர் சொன்னாங்கன்னு பார்த்தோம். நல்லா கவனிங்க. 2025வது வருஷத்துல உனக்கு வருகிற யுத்தம் அது உன்னுடையதல்ல, அது கர்த்தருடையது. அவர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். நீ சும்மா இருப்பாய், வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வாய். ஆமென். யோசபாத்து அதைத்தான் செஞ்சான் என்று பார்க்கிறோம். ஆமென். இவங்க கையில ஒன்றும் இல்லைங்க. தாவீது யுத்தத்துக்கு போனான், கையில ஈட்டி இருந்துச்சா? எதுவுமே இல்லை. ஆமென். வெற்றி எப்படி வந்துச்சு? கூழாங்கல்ல போட்டான் வெற்றி வந்துருமா? கர்த்தர் கொடுத்த வெற்றி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வெற்றி. கிதியோன் எடுத்துக்காங்க. அவன் பாருங்க, அவன் யுத்தத்தில் நிற்கிறான். கிதியோனை கூட நீங்க வாசிக்கும் போது என்ன சொல்றது? நியாயாதிபதி 6:12 பாருங்க, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ மீதியானியரை ஒரு மனுஷனை முறியடிப்பான்னு சொல்றான். இவன் பயந்தாங்களி. ஆனா சண்டைக்கு போகும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாதிபதி புஸ்தகத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க சண்டைக்கு கொண்டு போனது என்ன தெரியுமா? எக்காலம், பானை, தீவெட்டி. இதை வச்சு ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமா. இவங்க பானையை உடைச்சான், தீவெட்டியை எடுத்தான், எக்காலத்தை ஊதுனானுவ. கர்த்தர் அவங்களையே பட்டயத்தை எடுத்து அவனுள்ளே வெட்டிட்டு செத்துட்டானுவ. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணார் கிதியோனுக்கு. யாரு பண்ண யுத்தம்? கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, குதிரையினால் அல்ல வெற்றி. ஆமென். கிதியோனினால் அல்ல, தாவீதால் அல்ல. ஆமென். வெற்றி பெற்ற குதிரையினால் அல்ல, தாவீதால் அல்ல, கிதியோனால் அல்ல, யோசபாத்தால் அல்ல. யோசபாத் சண்டை போட்டாரா சொல்லுங்க? சண்டை போடல. வெற்றி எப்படி வந்துச்சு? கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஆமென். 2025வது வருஷத்துல கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் சாத்தானுக்கு தோல்வி, உனக்கு வெற்றி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வெற்றியின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு. 2025வது வருஷம் கர்த்தர் நமக்கு, ஆமே, ஊர் உலகத்துக்கு நான் சொல்லல, உனக்கு அது வெற்றியின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஜெயத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா, யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிங்க. எல்லாம் சொல்ல போடுமா? சோத்திரம். பாருங்க, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு எரிஞ்சுவேன் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுதல், உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்ப மோசையோடு கூட இருந்து எகிப்து படைய கர்த்தர் காலி பண்ணாரு பார்க்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசையோடு கூட இருந்து, மோசே நீ யுத்தம் பண்ண வேண்டாம், நான் உனக்காக யுத்தம் பண்றேன். ஆமே, ஒருவனும் தப்பி போகல. நீ சண்டை போட்டா கூட தப்பி ஓடிடுவான். ஓடிட மாட்டானா உனக்கு விரோதமா? ஆமே, உபாகம் 28:7 உனக்கு விரோதமா ஒரு வழியா வந்தானா என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். ஆமே. அல்லேலூயா. 2025வது வருஷத்துல ஆமே, ஒரு வழியா உனமே வர்றவன் எத்தனை வழியா போவானே அவனுக்கே தெரியாது. அப்படி கர்த்தர் செய்வார் உனக்கு. ஆமென். கர்த்தர் உனக்கு அப்படி செய்வார். கர்த்தர் நிச்சயம் ஆண்டவர் அது செய்வார் என்று பார்க்கிறோம். தேவன் நல்லவர் என்று பார்க்கிறோம். ஆமென். தோத்திரம். உபாகம் 11:25 வாசிங்க பாருங்களா. உபாகம் 11:25 போடுங்க. அல்ல வாசிங்க.
உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களுக்கு உண்டாகும் பயமோ திகிலும் நீங்கள் மிதிக்கும் பூமியில் உள்ள பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். ஆண்டவர் அவன் சொல்றார், உங்கள் முன் ஒருவனும் என்ன செய்வதில்லை, எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா என்ன? உங்களுக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லைன்னா ஒருவனும் உங்களை ஜெயிப்பது இல்லை. அப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். யோசுவாவே, நீ உயிரோடு இருக்கும் வரை ஒருவனும் உன்னை ஜெயிப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் வரை ஒருவனும் உன்னை என்ன செய்வதில்லை, ஜெயிப்பதில்லை. ஆமென். நீங்க பார்ப்பீர்கள் என்றா யோசுவா நீங்க பாருங்க, யுத்தத்தை எடுத்தீங்கன்னா அவனுடைய ஸ்டோரி முழுவதும் படிச்சு பாருங்க. அவன் ஆரம்பிச்ச ஒரு யுத்தத்தில் கூட யோசுவா தோக்கல. எல்லாம் செய்யும். இன்னொன்று சொல்றேன், யோசுவா யுத்தம் பண்றதை விட கர்த்தர் யோசுவாவுக்காக யுத்தம் பண்ணார். ஆமென். நீங்க பாருங்க, அப்போ யோசுவா யுத்தம் பண்ணும்போது அவன் யோசுவாவை பார்த்து சொல்ற, ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப யுத்தத்துக்கு போகும்போது ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. அவன் போன யுத்தத்துல அவன் பாருங்க, அவன் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவன் வெற்றியில் துவங்கி யோசுவா வெற்றியில் தான் முடித்தான். அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, 2025 நீ வெற்றியில துவங்கி வெற்றியில 2025 முடிப்பாய். ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாது. யோசுவாவுக்கு ஜெயத்தை கர்த்தர் எப்படி கொடுத்தார்? வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் குளவிகள் அனுப்பி இப்படிதான் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருடைய துணையினால தான் யோசுவா ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அப்படின்னா 2025 ஒன்னால் அல்ல, ஆமென், குதிரையினால் அல்ல, கர்த்தரால். ஆமென். கர்த்தரால். அதான் சொல்லுவேன், கிதியோனினால் வெற்றி அல்ல, தாவீதினால் வெற்றி அல்ல, யோசுவாவினால் வெற்றி அல்ல. இதெல்லாம் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரை, அவ்வளவுதான். ஆனா வெற்றி எங்கிருந்து வருது? கர்த்தரிடத்தில் உனக்கு வரும். 2025 வெற்றியின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு. அப்படின்னா நம்ம சும்மா நீங்க இருப்பீர்கள், நீங்க யுத்தம்லாம் பண்ண வேண்டாம். ஆமென். ஜெயம் உங்களுக்கு வரும். யோசபாத்துக்கு வந்தது, தாவீதுக்கு வந்தது. ஆமென், சோத்தரிக்கிறோம். யோசுவாவுக்கு ஜெயம் வந்தது, வெற்றி வந்ததுன்னு பார்க்கிறோம். வெற்றி மட்டும் உனக்கு சொந்தமாகும், தோல்வி உன் எதிரிக்கு சொந்தமாகும், உன் விரோதிக்கு சொந்தமாகும், உன் சத்துருவுக்கு சொந்தமாகும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தோற்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும்? ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை
என்னோடு இருக்கும்போது என்னாலும் என்னாலும் குதிரையோ இத்த நாளுக்கு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்பனா நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஆமென். தாவீதும் கர்த்தரோட இருந்தான், கர்த்தரும் தாவீதோட இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இங்க பாருங்க, கிதியோன் கர்த்தரோட இருந்தார், ரெண்டு கர்த்தரோடு இருந்தாங்க. அதான் கிறிஸ்துவுக்குள் நான் அவருக்குள். ஆமென். அவர்களுடைய தேவன் அவர்களுடைய தேவன் என்னாங்க 23 24 அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூட இருக்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு இருக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவன் அவருக்குள்ள இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்ப தாவீதோடு கர்த்தர் இருந்தான். கர்த்தரோட யார் இருந்தா? தாவீது இருந்தான். தாவீதோ ஒரு காரியத்தை புரியுங்க, தாவீதோட கர்த்தர் இருந்ததுனால தாவீது ஒரு யுத்தத்தோட அவன் தோல்வியை பெற்றிருக்கிறான். எல்லாத்திலும் அவன் ஜெயம் எடுத்தான், எல்லாத்திலும் அவன் ஜெயம் எடுத்தான். ஆமென். ஆண்டவர் பாருங்களா, இந்த 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல அவன் சொல்ல, ஆண்டவரே நான் யுத்தம் பண்ண போகணுமா அப்படி கேட்பான். ஆண்டவர் இருடா நான் சொல்ற மாதிரி போ அப்படிம்பார். ஆமென். அப்போ கரெக்டா அவன் இருப்பான். இருந்துட்டு கொஞ்சம் பாருங்க, அப்ப சொல்லும் ஆண்டவர் சொல்வாரு, அந்த முசுக்கொட்டை செடியின் அந்த இலை நுனி சத்தத்தை நீ கேட்கணும். அந்த நுனி சத்தம் என்ன கொடுக்கனா, தாவீது அது என்ன சத்தம் கொடுக்கனா, தாவீது உனக்கு வெற்றி போ, தாவீது உனக்கு வெற்றி, கர்த்தர் உனக்கு வெற்றி தர போ. ஆமென். அதான் அவன் சொல்லுவான், சத்துருக்கள் எப்படி சதறி போனார்களாம், அந்த தண்ணீர் உடைந்து போனதுல போனார்கள். ஆமென். தோத்திரம். அல்லேலூயா. உனக்கு சிக்னல் கிடைக்கும். கர்த்தர் சொல்றார் 2025 கர்த்தர் அடையாளம் கொடுக்குற, உனக்கு சிக்னல் கிடைக்கும், உனக்கு தெரிஞ்சிடும். தாமே முசுக்கொட்டை மரத்தின் அந்த சத்தம் தாவீதுக்கு எப்படி கேட்டுனா, அந்த இரைச்சல் வெற்றியின் இரைச்சல், வெற்றியின் சத்தம் காது கேட்டுச்சு. ஆமென். அப்ப உனக்கு இந்த ஆண்டவர் அவனுக்கு அந்த சத்தம் கேட்கும். நீங்க பாருங்க, கிதியோன் கூட ஒரு என்ன பண்ணான்னு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அவன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போனான். ஆமென். சொப்பனம் பார்த்த உடனே அந்த மீதியான கூட என்ன செஞ்சுட்டு விழுந்து, அப்ப நான் கர்த்தர் நம்மகிட்ட ஜெயம் கொடுத்துட்டான்னு சொல்லி என்ன செஞ்சான், போனான் என்று பார்க்கிறோம். ஆமென். அப்படின்னா ஒண்ணு வச்சுக்காங்க, நான் கர்த்தரோட, கர்த்தர் என்னோட. ஆமென். இருந்தா வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தரோட இருக்கணுங்க. நம்ம கர்த்தரோட, கர்த்தர் நம்மளோட இருக்கணும். ஆமென். நீங்க யோசுவாவை எடுத்துக்காங்க, தாவீதை எடுத்துக்காங்க, நீங்க கிதியோன் எடுத்துக்காங்க, யோசபாத்தை எடுத்துக்காங்க. இவங்கெல்லாம் கர்த்தர், யோசபாத்தை கர்த்தர் அவங்களோட இருந்தான்னு பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். ஆமென். நான் மோசையோட கூட இருந்தது போல யோசுவா உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஒருவனும் ஒருத்தன் எதிர்த்து நிற்பதில்லை. அப்ப பாருங்க, வெற்றி பெற்ற குதிரை யோசுவா, வெற்றி பெற்ற குதிரை யோசபாத்து, வெற்றி பெற்ற குதிரை கிதியோன், வெற்றி பெற்ற குதிரை தாவீது. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிதியோனால் அல்ல, கிதியோன் யுத்தம் பண்ணல, தாவீது யுத்தம் பண்ணல, யோசபாத்து யுத்தம் பண்ணல, யோசுவாவும் யுத்தம் பண்ணல. அப்போ குதிரையோ யுத்த நாளுக்கு அவ்வளவுதான், யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர். ஆமா, யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அந்த யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல ஜெயத்தை கொடுப்பாரு. 15ல மிரியாம் அழகா பாட்டு பாடுவா. ஆமென். கர்த்தர் குதிரையினால் அல்ல. ஆமென். குதிரையும் குதிரை வீரரையும் எங்க தள்ளி விட்டாரு? ஆமா, போச்சுதுன்னு பாக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால குதிரையினால் அல்ல, நம்ம திறமையினால் அல்ல, நம்மளுடைய திட்டம் பிளான்னால அல்ல. ஆமென். எல்லாம் கர்த்தராலே. அல்லேலூயா. நம்ம கொண்டு வந்தது ஒண்ணு இல்ல, கொண்டு போக போறது ஒண்ணு இல்ல. நான் கட்டின மகா பாவின்னு சொல்லிடாதீங்க. ஆமென். எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு, இரக்கம், அவர் தந்த இரக்கம், இது எல்லாம் எனக்கு கர்த்தராலே வந்தது. ஆமென். இந்த வெற்றி, இந்த உயர்வு, இந்த மேன்மை, இந்த ஆஸ்தி, இந்த வீடு எல்லாம் எனக்கு கர்த்தராலே வந்தது, என்னால் அல்ல. ஆமென். அப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆமென். வெற்றி இந்த 2025 மீண்டும் சொல்றேன்,
ஆமென். யோசுவா வெற்றியில துவங்கி வெற்றியில முடித்தது போல எஸ்கோல் ஏஜ் சபையில் இருக்கிற நீங்கள் வெற்றியில துவங்கி வெற்றியில தான் முடிப்பீர்கள். அல்லேலூயா. இது வெற்றியின் ஆண்டு, இது ஜெயத்தின் ஆண்டு. ஜெய கிறிஸ்து உனக்கு முன்பாக போகிறார். ஜெயமாகவே உனக்கு நடக்கும். ஆமென். எடுத்த காரியத்துல வெற்றி. எந்த காரியத்துல நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உனக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் கட்டளையிடுவார். அவர் ஜெயிக்கிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். அந்த ஜெயம் கொடுக்கிற உன்னோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆமே இந்த ஆண்டு நமக்கு வெற்றியின் ஆண்டு. அந்த வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். திரும்பவும் சொல்றேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் ஆமென் தோத்துறோம். தோத்துட்டானா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான்? அப்படின்னா நீங்க ஜெயிக்கிறீங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள். எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க என்ன ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் அத்தனை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். இந்த 2025 ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை 2025 கொடுத்து உங்களை வெற்றி மேல வெற்றி தந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென்.